الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين صدق الله مولانا العظيم وقال نبينا عليه الصلاة والسلام لا يزال قلب الكبير شابا في اثنتين في حب الدنيا في طول العمل صدق رسوله النبي الكريم وكما قال عليه الصلاة والسلام. இந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய வல்லோனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவனை போற்றுகின்றோம், புகழுகின்றோம். உத்தம தூதர், சத்திய சீலர், சன்மார்க்க போதகர், சர்தார் துஆல முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை அணுவாக எடுத்து நடந்த முஃமினான ஆண் பெண் ஒவ்வொருத்தர் மீதிலும் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னர் புனிதமான இந்த ஜுமாவினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி உடலும் உடையும் சுத்தமாக இருக்கக்கூடிய நிலைமையிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அல்லாஹுடைய இல்லமாம் இந்த பள்ளிவாயிலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன விடயங்களை எமது வாழ்க்கையிலே எடுத்து நடக்கும்படி கட்டளையாக பிறப்பித்திருக்கின்றானோ அப்படியான ஒவ்வொரு விடயங்களையும் எம்மால் இயன்ற அளவு முயற்சி செய்து எடுத்து நடக்கும்படியும், எதை விட்டு தவிர்த்து நடக்கும்படி ஹராம் என்று தடுத்திருக்கின்றானோ, தடை கட்டளை விதித்திருக்கின்றானோ அப்படியான ஒவ்வொரு காரியங்களை விட்டும் 100% முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய நெஞ்சங்களே, ஷஹ்ருல்லாஹ் அல்லாஹுடைய மாதம் என்று அழைக்கப்படக்கூடிய முஹர்ரம் மாதத்தை அடைந்து, அதிலும் இன்று முஹர்ரம் 5 இன்று 2024 ஜூலை 12 ஹிஜ்ரி 1446 முஹர்ரம் மாதத்தை அடைந்து முஹர்ரம் பிறை 5 நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு தெரியும், முஹர்ரம் மாதத்தினுடைய 9, 10 ஆஷூரா தாசுஆவினுடைய நோன்பு இருக்கின்றது. அதனை நாம் ஆரம்பத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்வோம். வரக்கூடிய 16, 17 என்று நினைக்கின்றேன், செவ்வாய் புதன். அன்புக்குரியவர்களே, இந்த புனிதமான மாதத்தினுடைய பிறை 9, பிறை 10 நோன்பு இருக்கின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, அதையும் நாங்கள் இந்த இடத்திலே ஞாபகமூட்டி கொண்டு இந்த குறுகிய நேரத்திலே சுருக்கமான முறையிலே முடியுமான அளவு நாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துடைய பிரயாணத்தை மேற்கொண்டார்கள். அதிலிருந்து ஹிஜ்ரி உருவாகின்றது. நாமும் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும். ஒவ்வொருத்தரும் சொல்ல வேண்டும், இன்னி முஹாஜிர், நான் ஒரு முஹாஜிர் என்று நாம் ஒவ்வொருத்தரும் செல்ல வேண்டும். அன்புக்குரியவர்களே, அந்த ஹிஜ்ரத்திலே எங்களுக்கு இருக்கக்கூடிய பாடங்கள், வாழ்க்கையுடைய படிப்பினைகளெல்லாம் இருக்கின்றது. இவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே, வாழ்க்கை பிரயாணத்திலே நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு இது மிகவும் பொருத்தமான ஒரு காலமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நான் ஆரம்பத்திலே உங்களிடத்திலே கேட்பதற்கு முன் என்னிடத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். அல்லாஹுக்காக வேண்டி
எத்தனை தடவை நாம் ஹிஜ்ரத் செய்திருக்கின்றோம்? எங்களை படைத்த ரப்புக்காக வேண்டி நாம் எத்தனை தடவை ஹிஜ்ரத் செய்திருக்கின்றோம்? ஹிஜ்ரத் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நாம் எங்களுக்கு மேலோட்டமாக விளங்கும் இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வேறொரு இடத்துக்கு போகிறது என்பதாக. நாங்கள் ஊரை விட்டு ஊர் பெய்திருப்போம், ஒரு ஊர்லேயும் இன்னொரு ஊர் வந்திருப்போம், பல வீடுகள் மாறி இருப்போம். இதுவல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துடைய பிரயாண மக்கால் இந்த மதீனாவுக்கு போனாங்க. அன்புக்குரியவர்களே, அந்த நகர்வு அல்ல, அல்லாஹுக்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய ஹிஜ்ரத் அது ஹிஜ்ரத் தான். ஆனால் இந்த இடத்துல நாம் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்று சொன்ன அன்புக்குரியவர்களே, அத்தர்க் வல் ஹுஜ்ரான் வல் இப்திஆத் வல் இஅ்திஸால், நாங்கள் விட்டது, நாங்கள் தவிர்த்து கொண்டது, நாங்கள் புறக்கணித்தது, நாங்கள் தூரமானது, நாங்கள் எங்களை தடுத்து கொண்டது, நாங்கள் எங்களை பாதுகாத்து கொண்டது, ஒவ்வொரு விதமான பாவங்களை விட்டோம். அது ஹிஜ்ரத் தான், பாவங்களை விட்டோம். அன்புக்குரியவர்களே, ஒரு கட்டம், ஒரு சந்தர்ப்பம், ஒரு நிகழ்வு நடக்கின்றது, அது லா யுஹிப்புல்லாஹ், அந்த ஒரு நாளிலே, ஒரு நாளுடைய ஒரு தினத்திலே அல்லாஹ் விரும்பாத ஒரு விடயம் நடக்கின்றது. அதை நாம் தடுத்தோமா? அதை நாம் எதிர்த்தோமா? அதை நாம் புறக்கணித்தோமா? அல்லாஹ் விரும்பாத விஷயம் தானே. அல்லாஹ் விரும்பாத ஒரு நிகழ்வு, அதை நாங்கள் புறக்கணிக்கிறதுக்குதே, அது ஹிஜ்ரத். அன்புக்குரியவர்களே, ஹல் ஹஜர்த ذات يوم شيئا لا يحب الله عز وجل ஹல் ஹஜர்த يوما شيئا يغلب الله عز وجل, எந்த விஷயத்தை செஞ்சா அல்லாஹ்வுடைய கோபம் உண்டாகுமோ அதை நாங்கள் புறக்கணி. அல்லாஹ்வுக்கு மாற்றமான செயலை செய்கிறதுக்கு எந்த இடத்துல எந்த இடத்திற்கும், அது எவ்வளவு உயர்ந்த இடமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய கோபம் அங்கே உருவாகின்றது. அந்த மஜ்லிஸின் மூலமாக, அந்த நிகழ்வின் மூலமாக அல்லாஹ்வுக்கு மாற்றமான விடயம் நடைபெறுகின்றது என்று சொன்னார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு பலத்தை தந்திருக்கிறான், நல்ல கல்பை தந்திருக்கிறான், நல்ல நியத்தை தந்திருக்கிறான், நல்ல செயல், நல்ல அமலை தந்திருக்கிறான். எங்கும் அல்லாஹ்வுக்கு மாற்றமான விஷயத்தை விட்டு நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அதை நாம் தடுக்க வேண்டும். சஹாபாக்களுடைய பழக்கம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்கள், அஸ்ஹாபுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீமன் ஹாஜரு கல்பியன் வ பதனியன், அவர்கள் உடம்பு ரீதியாக ஹிஜ்ரத் செய்ததை நாம் பார்த்தோம். சரித்திரங்களை கல்பியத்தாகவும் செய்தார்கள், பதனியத்தாகவும் என்ன செய்தார்கள்? ஹாஜரு மர்ரத்தைன் இலல் ஹபஷா, ஹபஷாவுக்கு 2 தடவை போனார். மரத்துடைய நிழலுக்கடியில் இருந்தார்கள், நீதியான அரசருக்கடியிலே தங்களுடைய இபாதத்தை பக்குவமாக பாதுகாத்தார். தரக துன்யா குல்லஹா லிஅஜலில்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய உலகத்தை, தன்னுடைய துன்யாவை தியாகம் செய்தார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த ஹிஜ்ரத்துன் நபவியில் எங்களுக்கு மகத்தான பாடம் இருக்கு. அதை நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய பாதுகாப்பு அரண், அல்லாஹுடைய மஅய்யத், அல்லாஹுடைய நுஸ்ரத், இதெல்லாம் எங்களுக்கு அதெல்லாம் அதில் பாடத்தில் இருக்கதே. மன் கான மஅஹு அல்லாஹ் அஸ்ஸ வஜல்ல கான மஅஹு குல்ல ஷை, யார் அல்லாஹ்வோடு இருப்பாரோ அன்புக்குரியவர்களே எல்லாம் அவரோடு இருக்கு. அல்லாஹ்வை யார் அடைஞ்சு கொண்டாரோ அவர் எல்லாத்தையும் அடைஞ்சு கொள்வார். லவ் வலவ் தஹல்லா அன்க ரப்புக லதஹல்லா அன்க குல்ல ஷை, எங்கட ரப்பு ஏண்ட செயலை பார்த்து நான் அல்லாஹ்வை அடையலை, அல்லாஹ் எங்களை கைவிட்டுட்டானண்டா, நான் செய்கிற செயலை பார்த்து என்ன அல்லாஹ் கைவிட்டா எல்லாம் என்ன கைவிடும். வலவ் ஹிஃப்த மின் ரப்பிக் லகாஃப குல்லி ஷை, அல்லாஹ்வை பயப்படக்கூடிய முறையில் பயப்புட்டா நாங்கள்
எங்களுக்கு எல்லாம் பயப்படும். இந்த உலகத்தில் எல்லாம் எங்களுக்கு பயம். லவ் அன்னக மா தகாஃபுல்லாஹ் தகாஃபு மின் ரப்பிக் மா காஃபக மின் ஷை. அல்லாஹ்ட பயம் எங்களுக்கு இல்லைண்டா, எல்லாம் எங்களை பயமுறுத்தும். எல்லாமே எங்களை பயமுறுத்தும். எறும்புக்கும் பயம், நெலும்புக்கும் பயம். அல்லாஹ்ட பயம் இல்லை, எல்லாம் பயம். உள்ளத்தில் பயம் வந்து கொண்டே தான் இருக்கும். எனவே அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு வருஷமும் இந்த ஹிஜ்ரத்துடைய சரித்திரம், இந்த காலம் எங்களை கடந்து கொண்டு போகத்தான் செய்து. எனவே இதால் எங்களுக்கு என்ன பாடம்? சுருக்கமாக செல்றேன்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் பிரயாணம் செய்தார். ஹரஜன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் மக்கா வதரகஹா வஹாஜர இலல் மதீனா வஹரஜ மஅஹு அஸ்ஹாபுஹு வஹாஜரு இலல் மதீனதி மின் கப்லிஹி. இதன் சுருக்கம் அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து, மக்காவை விட்டுட்டு போனாங்க மதீனாவுக்கு, ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க. அவங்களோட சேர்த்து சஹாபாக்களும் சேர்ந்து போனாங்க. போகக்கூடிய பிரயாணத்தில் அப்படியே அதை முன்னோக்கி அவங்கள பின்பற்றி சஹாபாக்களும் போனாங்க. இதுதான் ஹிஜ்ரத்துடைய சுருக்கம், முஜ்மல். அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால் இருந்தார். மக்கால பிறந்து அங்கே வளர்ந்து அப்படியே வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் மக்காவை விட்டு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இப்போ மக்காவை விட்டுட்டு போகிறாங்க. அதை வெறுத்து போகல, போகக்கூடிய நேரத்தில் சொல்கிறாங்க மக்காவை பார்த்து, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال إنك لأحب أرض الله إلى قلبي. ஏண்ட உள்ளத்துக்கு, எனக்கு என் கல்புக்கு, எங்களோட ஊரை நாங்கள் விட்டு கொடுப்போமா? அக்குறோன் என்று சொன்னால் நாங்கள் விட்டு கொடுப்போமா? எங்கே போனால் எங்களோட ஊரோட கல்புடைய மஹப்பத் எங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். நாங்கள் எங்கே போனால், நாங்கள் எங்கே இருந்தால். அன்புக்குரியவர்களை சொன்னாங்க, இன்னக லஅஹப்பு அர்தில்லாஹ் இலா கல்பி. நீ எனக்கு மிக விருப்பமா? அல்லாஹ்வுடைய பூமியில், இந்த உலகத்திலே நீதான் எனக்கு மிக விருப்பம். அந்த பூமியில் வாழ்றது தான் எனக்கு விருப்பம். வலவுலா அன்ன அஹ்லகி அஹ்ரஜூனி மின்கி மா ஹரஜ்து. உன்னில் இருக்கக்கூடியவர்கள், அந்த மக்காவில் இருக்கக்கூடியவர்கள் என்னை வெளியேற்றவில்லை என்றிருந்தால், அவர்கள் என்னை அனுப்பவில்லை என்றிருந்தால் நான் உன்னை விட்டு சென்றிருக்க மாட்டேன். இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டுதான் மக்காவிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார்கள். துஆ செய்கின்றார்கள் மதீனாவுக்கு போகக்கூடிய நேரத்தில். மதீனாவுக்கு போகிறாங்க. வகால அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனா அல் மதீனா கமா ஹப்பப்த இலைனா அல் மக்கா ஃபஅஹப்பஹா. எப்படி மக்காட மஹப்பத் இருக்குதோ, இதை போல மக்கா எங்களுக்கு விருப்பமாக இருக்குதோ, இதே போல மதீனாவுக்கு போகிறாங்களே, மதீனாவை மஹப்பத்துக்குரியதாக ஆக்கிடு. வபாரிக் லனா ஃபீ சாஇன் வ கிராஅத்திஹா. அந்த மக்கால செழிப்பா, மதீனாவில் செழிப்பை உண்டாக்கிடு, பரக்கத்தை உண்டாக்கிடு சொல்லி துஆ செஞ்சாங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபபாரக்கல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல லி அஹ்லில் மதீனா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த துஆவுக்கு பின்னால் மதீனால பெரிய பரக்கத்தை உண்டாக்குறான். அந்த பரக்கத்தான் இப்போ மதீனால. அன்புக்குரியவர்களே, ஃபகான அஹ்லுல் மதீனா அக்ஸருன் நாஸி பரக்கா. உலகத்தில் மிகப்பெரிய பரக்கத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ பிபரக்கத்தி துஆஇ சையதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ மதீனாவுக்கு இருக்குது. இப்போ மக்காலையும் பரக்கத் இருக்குது. அன்புக்குரியவர்களே, வகானத் மக்கா மின் கபல் மின் அக்ஸரில் பிலாதி பரக்கா. அதுக்கு முன்னால் மக்கா தான் ஆகப்பெரிய பரக்கத் பொருந்தின, பரக்கத்துள்ள ஊராக இருந்துச்சு. ஏனெண்டா அதுக்கு முன்னால் மக்காக்கு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், பரக்கத்து துஆஇ கலீலிர் ரஹ்மான் இப்ராஹிம் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அஃதலுஸ் ஸலா வ அத்தம்முத் தஸ்லீம், அவர்களுடைய துஆ இருக்கு மதீனா மக்காக்கு. அதனால தான் நாங்கள் அங்கே போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும் மதீனா மக்காவினுடைய பரக்கத்தை பற்றி. அன்புக்குரியவர்களே, இருந்தாலும் இதில் அன்புக்குரியவர்களே, இந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் எங்களுக்கு என்ன பாடம்? மா ஹுவ அலமு தர்ஸின் ஃபில் ஹிஜ்ரா. நாங்கள் என்ன படிச்சு கொள்ளணும்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க 2 பேரும் அப்படி போகிறாங்க. முஷ்ரிக்குகள்கிட்டிருந்து தப்பி ஒளியறதுக்காக வேண்டி எங்களுக்கு தெரியும் குகைக்கு போகிறாங்க, வார் ஹெரா. அப்போ அந்த இடத்துல அவங்க வந்து இவங்களை தேடுறாங்க. அந்த குகையில் அவங்க தேடக்கூடிய இடத்துல அவங்களோட கால்களுக்கு கீழால பார்த்தா நின்று இருக்கிறாங்க. நின்று இருக்கக்கூடிய இடத்துல 2 காலுக்கும் இடையில பார்த்தா கீழே இருக்கக்கூடியவங்க விளங்குவாங்க. 2 பேரும் கீழால இருக்கிறாங்க, 2 கால்களுக்கு இடையில தஹ்த கதமை. இப்போ இந்த மேலே நிற்கக்கூடிய இந்த காட்சியை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா கண்டுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்கிறாங்க, இவங்க காலு கீழே பார்த்தா நாங்கள் எங்களை கண்டுபிடிச்சிடுவாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹுடைய யகீன, அல்லாஹுடைய உறுதியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்து கொடுக்குறாங்க. யுஅல்லிமுன் நபி படித்து கொடுக்குறாங்க. கிலோமீட்டர் கணக்கு தூரத்தில் இல்லை, அவங்க நிற்கக்கூடிய இடத்திலிருந்து 2 காலுக்கும் இடையில பார்த்தா விளங்குவாங்க. ஆனால் அல்லாஹ் நாடாமல் எதுவுமே நடக்காது. அல்லாஹு லா யுஅஜிஸுஹு ஷை. அல்லாஹ் கொண்டு மேலாம் இல்லை, அதை மறைக்கிறதுக்கு அல்லாஹ் கேளும். எங்கள் 2 பேரோட கூட 3வது ஆளாக அல்லாஹ் இருக்கிறான். அந்த அல்லாஹ் மறைப்பான், எங்களோட அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இத் யகூலு லி ஸாஹிபிஹி லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சாஹிப் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு சொன்னாங்க, கவலைப்படவான், லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா, எங்களோட அல்லாஹ் இருக்கிறான். புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத்தில் இது பதிவு செய்யப்பட்டிருக்குது. லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா மா வன்னுக பிஸ்னைன் அல்லாஹு சாலிசுஹுமா. 3வதா இதன் மஅய்யத்துல்லாஹ், எப்பயும் அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். நாங்கள் நல்லது செஞ்சு கொண்டு போகக்கூடிய நேரத்தில், நல்ல வழியில் போகக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். அன்புக்குரியவர்களே, தத்துவவாதிகள் இந்த சரித்திரத்தை பொய்ப்பிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க இந்த விடயத்தை பொய்ப்பிக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத்தில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா மா வன்னுக பிஸ்னைன் அல்லாஹு சாலிசுஹுமா ஹாதிஹி மஅய்யா. நாங்கள் அல்லாஹோடு இருந்தா, இதா குன்த மஅல்லாஹ் ஃபஇன்னல்லாஹ மஅக், நாங்கள் அல்லாஹோடு இருந்தா அல்லாஹ் எங்களோட இருப்பான். இன்னல்லாஹ யுதாஃபிஉ அனில் லதீன ஆமனு இன்னல்லாஹ மஅல் லதீன ஆமனு இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுமையாளர்களோட, ஈமான்தாரிகளோட, நல்லவர்களோட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை, அந்த பாடத்தை, அந்த நம்பிக்கையை, யகீன், அல்லாஹ் இருக்கும்போது யாரால் என்ன செய்ய முடியும்? அன்புக்குரியவர்களை, எல்லா கட்டங்களிலையும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் இந்த பாடம் எங்கட கண் 2க்கும் இடையில இருக்கும். ஃபகுன் மஅல்லாஹ் யகுன் மஅக, நீங்க அல்லாஹோடு இருந்தா உங்களோட அல்லாஹ். நோய் வருது, அந்த நோய்க்காக மருந்தெடுப்பதற்காக வேண்டி டாக்டர்கிட்ட போகிறோம். நல்ல விஷயம், கட்டாயம் போக வேண்டும், மருந்தெடுக்க வேண்டும். ஆனால் அந்த மஅத் தபீப் துஆ, மஅத் தபீப் இஸ்திஆனா, மஅத் தபீப் லுஜூ இலல்லாஹ். டாக்டரோட துஆ, டாக்டரோட அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுறது, அல்லாஹின் பக்கம் திரும்புறது, அல்லாஹின் அங்கே வைத்திடக்கூடாது. அன்புக்குரியவர்களே, நம்பிக்கை. அப்ப இந்த நம்பிக்கையை இந்த பிரயாணத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குகையில அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு படிச்சு கொடுக்குறாங்க. அந்த யகீன, அந்த சிகத்தை, அல்லாஹ்வுடைய நம்பிக்கை. இது எங்களுக்கு அன்புக்குரியவர்களே வரவேன். இது எங்க வெளிப்பட்டுதுண்டா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்கள பற்றி எங்களுக்கு நல்லாக தெரியும். இது எங்கே வெளிப்பட்டுச்சு? அவங்கள விட பெரிய தைரியமாக, உறுதியாக, வக்காராக நிறைய சஹாபாக்கள் இருந்தார்கள். ஆனால்
ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகக்கூடிய வஃபாத்தாகக்கூடிய அந்த கட்டம் வந்துட்டா முழு மதீனாவும் அன்புக்குரியவர்களே இருள் அடைஞ்சிட்டு இஸ்தம்பிச்சிட்டு எல்லாம் மௌனமாயிட்டு இஸ்தம்பிச்சிட்டு இருள் சூழ்ந்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய ஃபித்னா, பெரிய திடுக்கம். அந்த நேரத்தில் கிபாரு சஹாபா, பெரிய சஹாபாக்களும் கூட ஒன்றும் செய்வதறியாம அப்படியே இருக்கிறாங்க. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன சொல்றாங்க? மன் கால அன்னன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத கதது ரஸஹு பியுனகி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் சரி மௌத்தாகி இருக்கிறாங்க, ஜனாசாவாக இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துன்னு சொல்றாங்களோ அவங்களோட கழுத்தை நான் வெட்டுவேன். மௌத்துன்னு சொல்லப்படாது. இன்னமா ரஃபஅஹுல்லாஹ், அவங்கள அல்லாஹ் உயர்த்தி இருக்கிறான். திருப்பி வஸயஊது, திருப்பி வருவாங்க. இது உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க. அன்புக்குரியவர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு கொடுத்த அந்த யகீன், அந்த சிகத், அந்த ஈமான், அன்புக்குரியவர்களே அந்த நேரத்தில் வெளிப்படுகிறது. யாருக்கும் பேசலாது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஹகீகத், இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய யதார்த்தம் ஹகீகத், இந்த உலகத்தில் வரக்கூடிய எல்லாரும் மௌத்தாகித்தான் போகணும். வஅன்னல் பாக்கி வல் காலித் வல்லதி லா யமூத் ஹுவ கய்யூமுஸ் ஸமாவாதி வல் அர்த். இந்த வானத்தை பூமியை படைச்சவன் அந்த ரப்பு அல்லாஹ், அவன் மட்டும்தான் நிரந்தரமாக இருப்பான். அவன் தான் பாக்கியாக இருப்பான். மத்தெல்லாம் யமூத், மௌத் என்பது கிடையாது. யாருக்கு? அல்லாஹ்வுக்கு. லா யமூத் ஹுவ கய்யூமுஸ் ஸமாவாதி வல் அர்த். இப்போ அப்படியே சொல்லிட்டு போறாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா வகால லஹும் மன் கான يعبد முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் فإن முஹம்மதன் قد مات. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் வணங்குறாங்களோ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிட்டாங்க. ومن كان يعبد الله فإن الله حي لا يموت. யார் அல்லாஹ் வணங்குறாங்களோ அந்த அல்லாஹ் அவன் நித்திய ஜீவன், அவனுக்கு மௌத் லா யமூத், மௌத் என்பதே கிடையாது. வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத் ஹலத் மின் கப்லிஹி ருஸுல். இவங்களும் ஒரு ரசூல். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எடுத்து காட்டுறாங்க குர்ஆனுடைய ஆயத். அவங்களும் ரசூல் தான், எங்களை போல மனிதர் தான், அல்லாஹ்வுடைய தூதர். அதுக்கு முன்னாலே வந்தாங்க, அவங்க எல்லாம் மௌத்தாகி போனாங்க. அதை போல இவரும் மௌத்தாகி போகக்கூடியவர் தான். அன்புக்குரியவர்களே, ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு ஆச்சரியம். நான் இப்பதான் முதல் தடவையாக இந்த ஆயத்தெல்லாம் கேட்கிறேன் என்று சொல்றாங்க. முழு மதீனா சூரியன் உதயமாகுது. அன்புக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உதயமான சூரியன் இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான நிலைமையில சூரியன் உதயமாகுது. அன்புக்குரியவர்களே, இந்த உறுதியை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுத்தாங்க. இந்த நம்பிக்கை கோட்பாடு ஒரு அற்புதமான இந்த உறுதி, இதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய வரலாறு தான். அன்புக்குரியவர்களே, எங்களுக்கு தெரியும் சையதுனா சுஹைப் ரூமி ரலியல்லாஹு தஆலா இவங்க என்ன செய்கிறாங்கன்ற அன்புக்குரியவர்களே, ஈராக்கை சேர்ந்தவங்க. ஈராக்கிலிருந்து மக்காவுக்கு வராங்க. ஈராக்கிலிருந்து மக்காவுக்கு வராங்க. இப்போ மக்கால வந்து அவங்க மக்கால இருந்து மதீனாவுக்கு, ஹாஜர மின் மக்கா இலல் மதீனா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத்துக்கு பின்னால இவங்களும் ஹிஜ்ரத் போனாங்க. இன்னஹு கான மின் ஈராக், ஈராக் நாட்டை சேர்ந்தவங்க மதீனாவுக்கு வந்திருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு ஒரு ஆற்றலை கொடுத்திருந்தார். பெரிய கெட்டிக்கார், பெரிய திறமசாலி, யுத்தத்தினுடைய ஆயுதங்கள் அம்பு வில் இதுவெல்லாம் செய்கிறதுல பெரிய கெட்டிக்காரர் அவர். அதெல்லாம் செஞ்சு விற்கிறது தான் அவருடைய தொழில். இப்போ அன்புக்குரியவர்களே, இந்த சுஹைப் ரூமி ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செய்கிறாங்கண்டா, இப்போ இவங்களும் அல்லாஹின் பக்கம் முன்னோக்குறாங்க. இவங்க மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறதுக்காக வேண்டி நாடுகிறாங்க. இப்போ
மக்கால இருந்து மதீனாவுக்கு போகக்கூடிய நேரத்தில் அவங்க அங்கே நல்லா சம்பாரிச்சிருக்கிறாங்க, நல்ல வசதி. அந்த ஊருக்கு வந்து அவங்க நல்லா சம்பாரிச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த ஆயுதங்களை செய்யவும் தெரியும். அதே போல் அந்த ஆயுதங்களை பாவிக்கிற விஷயத்திலையும் ரொம்ப திறமைசாலி. போகிற வழியில் முஷ்ரிக்குகள் அவங்கள தடுத்து பிடிக்கிறாங்க. தெரியும் இப்போ இவரும் போறாரு மதீனாக்கு இவரும் போறாரு. பிடிச்சி நிப்பாட்டுறாங்க, அம்புட பார்க்குறாங்க, தாக்க பார்க்குறாங்க அவருக்கு. அந்த நேரத்தில் அவர் சொல்கிறாரு, இன்தபிஹு இன்னக்கும் லதஅலமூன் அன்னி அர்மாக்குன் யானி மாஹிருன் ஃபிர் ரம்யி பின் நிபால். அம்புடுறது வில்லுடுறதுல நான் எவ்வளோ திறமசாலின்றது உங்களுக்கு தெரியும். அவங்க பெரிய பட்டாளம் இருக்கிறாங்க, இவர் தனியால். அவங்க உடப்பாக்கக்கூடிய நேரத்தில் அவங்கள பார்த்து இவர் சொல்றார், எனக்கு கூடிய திறமை தெரியும், அதனால் போட்டி போட வரவானா, உங்களுக்கு என்ன செய்யணும் கேட்போம் தானே, உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை சொன்னாங்க. நீங்கள் அங்கிருந்து இங்கே வந்து ஈராக்கிலிருந்து மதீனாக்கு வந்து மக்காவுக்கு வந்து மக்காவில் இவ்வளோவெல்லாம் சம்பாரிச்சுட்டு எங்களோட ஊரில் சம்பாரிச்சுட்டு எங்களோட ஊர் சொத்தெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, மதீனாக்கு போக போகிறீங்க. அப்படி தான் பாவிச்சாங்க வார்த்தை. சொன்னாங்க, அப்படியே அதான் பிரச்சனை, ஏண்ட சொத்துக்கள் எல்லாம் இந்த இடத்துல என்ன காணி பூமி பணம் அது இது. அவங்கள்ட்ட ஒரு பழக்கம் இருக்குது, பொய்க்கு சொல்லிட்டு தப்ப மாட்டாங்க, உண்மையை சொல்லுவாங்க. இப்படி ஈக்குது. அவங்கெல்லாம் போனாங்க, போய்த்து அதெல்லாம் எடுத்தாங்க. قال لهم إن مالي في المكان كذا وكذا تبعا وترك دياره وبلده وماله. தண்ட வீட்டை, தண்ட சொத்தை, தன்னுடைய ஊரை துறந்தாங்க. உடுத்த உடுப்போட ஏறின அந்த மிருகம் வாகனம் அதில் ஏறி அப்படியே மதீனாக்கு போகிறாங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டு. அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹிஜ்ரத்துக்கு பின்னால் செஞ்ச ஹிஜ்ரத் சுஹைப் ரூமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இவங்களோட நிலைமை விளங்குது. அவங்களுக்கு அபு யஹ்யா என்று அழைக்கப்படும் சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும். அப்போ இவ்வளோ விஷயத்தையும் விட்டுட்டு வந்தீங்க, ஏன்? லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹுக்காக. قال لهم நபி ரபிஹல் பை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரபிஹல் பை அபா யஹ்யா, சுப்ஹானல்லாஹ், ரபிஹல் பை, அந்த வியாபாரம் இலாபகரமானதாக ஆகிவிட்டது. முழு துனியாவையும் அவங்களுக்கு இருந்த சொத்து செல்வங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே வராங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் அழிஞ்சி பெய்த்துடும். உலகத்தில் எல்லாம் இது ஒன்று நிரந்தரம் கிடையாது. எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சொத்து செல்வங்கள் இதெல்லாத்தையும் விட்டு நாங்கள் பெய்த்துடுவோம், கியாமத்து வரும், இதெல்லாம் அழிஞ்சி பெய்த்திடும். இன்றைக்கு அன்புக்குரியவர்களை உலமாக்கள் சொல்கிறாங்க, எவ்வளோ வயது பெய்த்தாலும், வயது 100 ஆகுது, 80 100 120 போகுது, ஆனாலும் அவ்வளோ முதுமை அடைஞ்சிட்டு போனாலும் அல் கபீர் யக்புரு வகல்புஹு யஷுப் அலா இஸ்லத்தி. வயோதிபம் ஆகிக்கொண்டு போக 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 ரெண்டு விஷயத்தில் என்ன செய்யுது, வாலிபம் ஆகிட்டு போய்த்துடுவோம். வயோதிபர்கள் வாலிபம் ஆகிட்டே போவாங்க ரெண்டு விஷயத்தில். ஒன்று ஹப்பு துன்யா, துன்யாவுடைய ஹப்பு, மற்றது ஹப்புல் அமல், மேலெண்ணங்கள், ஆசைகள். மேலெண்ணங்களும் துன்யாவுடைய ஆசைகளும் அப்படியே ஏறிட்டு போகும். சொல்லிட்டு சொல்கிறாங்க சுஹைப் ரூமி ரஹிமஹுல்லாஹ் அவங்க வந்து ரலியல்லாஹு தஆலா, இன்ன லில்லாஹி இபாதன் ஃபுக்வனா, சில புத்திசாலிகளான அஸ்கியா மக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறான். அந்த சஹாபாக்கள் அப்படித்தான். தல்லகு துன்யா, துன்யாக்கு தலாக் கொடுத்தாங்க. வகாஃப் வல் ஃபித்னா, துன்யாவுடைய ஃபித்னாவை பயந்தாங்க. நவரு ஃபீஹா ஃபவஜது ஃபீஹா அன்னஹா லைஸத் லிஹை, இந்த துன்யாக்கு நிரந்தரம் கிடையாது என்பதை அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள் உறுதியாக. அத்துன்யா லைஸத் தாரு பகா, இது நிரந்தரமான இடம் இல்லை, தரிக்கிறதுக்கு உண்டான இடம் இல்லை. வல ஹுலூத அபதன், இதுக்கு நிரந்தரமே கிடையாது. வத்தஹது சாலிஹல் அமாலி சகனா, அமல்களை எடுத்துக்கொண்டாங்க அவங்களோட வாழ்க்கைக்கு நிரந்தரமாக. இந்த வார்த்தையை அவங்க சொல்லி காட்டினாங்க அன்புக்குரியவர்களே. எனவே
அதை போல் லூத் அலைஹிஸ்ஸலாம் நபிமார்களுடைய சரித்திரத்தை பார்த்தா, ஏனைய நபிமார்களை பார்த்தா இவங்க எல்லாம் ஹிஜ்ரத் செஞ்சிருக்கிறாங்க. ஹிஜ்ரத் என்றது அன்புக்குரியவர்களே இங்கே ஒரு கண்ணோட்டம், வதர்கு ஷைஇ லில்லாஹ், அல்லாஹ்வுக்கான விஷயத்தை விடுறது. நாங்கள் யோசிக்கணும். இறுதியாக ஞாபகப்படுத்துகிறேன் அன்புக்குரியவர்களே, ஹல் அன்னக தரக்த ஷைஅன் லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக ஏதாவது விஷயத்தை விட்டோமோ? நாங்கள் புறம் பேசுகிறோம், நாங்கள் கோல் கதைக்கிறோம், இது அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த ஹிஜ்ரி ஆண்டில் இந்த முஹர்ரம் மாதத்தில் நான் விட்டுடுவேன். இந்த கீபத்தை நமீமா நான் விட்டுட்டேன். அது மாதிரி ஹராத்தை சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், அக்குலுல் ஹராம் இதை விட்டுட்டேன். பக்கத்து வீட்டுக்கு நோவினை கொடுத்துட்டு இருக்கிறேன், அதை நான் விட்டுடுவேன். என் மனைவிக்கே நான் நோவினை கொடுத்துட்டு இருக்கிறேன், இதை நான் ஹஜர் பண்ணுவேன். வட்டி சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், இதை நான் என்ன செஞ்சிடுவேன். என்னிடத்தில் கெட்ட ஆதத்து இருக்குது, கெட்ட பழக்கம் இருக்குது, ஆதத்து செய்ய அல் ஹராம், ஹராமான எடிக்ஷன் இருக்குது, என்னிடத்தில் பழக்க வழக்கம் இருக்குது. இதுக்கு நான் இந்த முஹர்ரம் மாதத்திலிருந்து அல்லாஹ் புதுசாக தரக்கூடிய ஒரு வருடம், இதில் நான் என்ன செஞ்சிருவேன், என்னை திருத்திக் கொள்வேன். இந்த ஜங்ஷன் மௌத்துடைய ஞாபகம் எங்களுக்கு வரணும் அன்புக்குரியவர்களே. அதே போல் அல்லாஹுக்கு மாற்றமான விஷயங்கள் இதெல்லாத்தையும் நான் செஞ்சுட்டு கொண்டிருந்தேன், அதை நான் இதோடு விட்டுடுவேன் என்று செல்லக்கூடிய அந்த உறுதியை எடுத்துக்கொள்ளணும். சஹாபாக்கள் அந்த உறுதியை வாழ்க்கையில் எடுத்து மார்க்கத்துக்காக வேண்டி, ஷரியாத்துக்காக, இஸ்லாத்துக்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்தார்கள். தன்னுடைய அனைத்து சஹாபத்து சனவ ஆதம் மின் தாலிக், இதுக்கு ஒரு படி மேலே என்று சொல்லுவோமே சஹாபாக்கள், ஹாஜரு வதரகு அம்வாலஹும் வஅவுலாதஹும் வதியாரஹும் வௌதானஹும் லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹுக்காக வேண்டி எல்லாத்தையும் விட்டவர்கள் தான் சஹாபா. நாங்கள் அல்லாஹுக்காக வேண்டிய ஒரு விஷயத்தை விடுவோம் என்றால் அதுக்கு பகரம் சிறந்ததை அல்லாஹ் நிச்சயமாக எங்களுக்கு தருவான். இதுதான் ஹிஜ்ரத்துடைய பாடம். அவ்வலஹுல்லாஹ் கைரம் மின், அதை விட சிறந்ததல்ல. சஹாபாக்களுடைய பின்னால சரித்திரங்களை பாருங்க, விட்டுட்டு போனாங்க, சிறந்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. போல வாலிபர்கள் நாங்கள் இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே. மேட்ச் போகுது, அதை போல் ஃபுட்பால் மேட்ச் நாங்கள் விளையாடுறதா இருந்தாலும் சரி, பார்க்குறது ஹராம் ஹலால பேச வரல அன்புக்குரியவர்களே. அதானுடைய சத்தம் கேட்குது, அந்த இடத்துல அதை விட்டுட்டு வாராரு, அந்த விளையாட்டை விட்டுட்டு வாராரு, அந்த நேரம் தொழுகையுடைய நேரம், அது ஹிஜ்ரத். இந்த இடத்துல அது ஹிஜ்ரத். எனவே அன்புக்குரியவர்களே, இப்படி எல்லா இடங்களையும் அல்லாஹுடைய கட்டளைகளை செய்கிறது, பாவத்தின் பாதுகாத்து கொள்வது, பாவமான பழக்க வழக்கங்களில் எங்களை பாதுகாக்கிறது, அது ஹஜர். அன்புக்குரியவர்களே, அதே போல் இந்த மாதத்தில் நான் ஆரம்பத்தில் ஞாபகப்படுத்தின மாதிரி ஒரு வருஷத்துடைய பாவத்துக்கு குற்ற பரிகாரமாக மாறுது இந்த மாதத்தில் பிடிக்கக்கூடிய 9வது நாள் 10வது நாள் பிடிக்கக்கூடிய நோன்பு. 9 பிடிக்கணும், 10 பிடிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லஇன் பகீது இலா காபிலி லஅஸூமன்ன தாஸி', 10 பிடித்தார்கள், எதிர்வரக்கூடிய வருடம் நான் இருந்தால் நான் 9ஐயும் பிடிப்பேன் என்று சொன்னாங்க. யஹூதிகளுக்கு மாற்றம் செய்வதற்காக வேண்டி. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த ரமலானுடைய மாதத்துக்கு பின்னால ஒரு மாதத்துடைய நோன்புடைய சிறப்பு மிக சிறந்த நோன்பு. அஃவலு சியாம் பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், முஹர்ரம் மாதத்துடைய நோன்பு. எனவே முஹர்ரம் மாதத்துடைய நோன்பையும், இந்த முஹர்ரம் 5 இருக்கிறோம், 9, 10 நோன்பையும் நாம் பிடித்து வாழ்க்கையினுடைய ஒரு படிப்பினையாக இந்த ஹிஜ்ரத்துடைய இந்த பிரயாணத்தை நாங்கள் ஆக்கி, எங்களுடைய மௌத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹர்ரம் மாதம் புது வருடத்தில் ஒரு வருடத்தை அல்லாஹ் கூட்டி தந்திருக்கிறான். இதற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனையாக வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை ஆக்கி அருள்வானாக. எங்கள் நிலைமைகள் அனைத்தையும் ஷீராக்கிறியா அல்லாஹ், கஷ்டங்களை நீக்கிறியா அல்லாஹ், துன்பங்களை அகற்றிடு ரஹ்மானே. அல்ல எங்களது வாக்களை கபூல் செஞ்சுக்கோ ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களை ஒவ்வொருத்தர் உள்ளத்தில் மூசலாடக்கூடிய தேவைகள் ஹாஜத்துகள் அனைத்து நிறைவேற்றி தந்துடு ரஹ்மானே. எங்களது ஆக்களை கபூல் செஞ்சுக்கோ ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களை ஹலாலான ஜாயிஸான அனைத்து தேவைகளையும் பூசி ரஹ்மானே. எங்கள் தாய் தகப்பன் உற்றார் உறவினர் யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிற கபர் விசாலமான வெளிச்சமான சுவர்க்கத்தினுடைய பூஞ்சோலியாக ஆக்கிறியா அல்லாஹ், நரகத்துடைய படுகொலியை விட்டும் பாதுகாத்துடு ரஹ்மானே. யா அல்லாஹ், மௌத்துக்கு பின்னால் வாழ்க்கைக்கு மௌத்துக்கு முன்னால் தயாரிப்பு செஞ்ச கூட்டத்தில் எங்களை சேர்த்துடு ரஹ்மானே. யா அல்லாஹ், என்னென்ன பாடங்கள் படிப்பினைகள் இந்த சரித்திரங்களை நாங்கள் படித்தோம் ரஹ்மானே, அல்லாஹ் அந்த உறுதியையும் அந்த படிப்பினைகளையும் யா அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில் உறுதியானதாக ஆக்கிறியா அல்லாஹ். அதில் உன்னை திருப்திப்படுத்தக்கூடியவர்கள் ஆக்கிறியா அல்லாஹ்.
யால ஜன்னத்துல் அலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் வீற்றிருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் எல்லாருக்கும் நசீபாக்கிடு ரஹ்மானே. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.